ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பரினாஸ் கிச்சனில் சுவையான மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா 2 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 கேரட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த காய்கறி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமாக இருக்கோ அந்த காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காய்கறி வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறிலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய மோமோஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோஸ் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தக்காளியை இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா இது கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அந்த தக்காளி தோல் கையாலே பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி டைமில் இதை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு திக்காகி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட மோமோஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் கழித்து மாவெல்லாம் நல்லா ஊறி சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த மாவு நம்ம ரவுண்டாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சைஸில் எல்லாத்தையும் பிரித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம மாவை திரட்டிடலாம். ஒரு சப்பாத்தி கட்டை அப்படி இல்லைன்னா ஒரு தட்டை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம மாவை விரிக்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் நம்ம இதை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அச்சு இல்லைனா இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் சூப்பராக வந்துடும். மிச்சம் இருக்க மாவை அடுத்த மாவில் பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை இதில் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக அந்த ஒரு மோமோஸ் ஷேப் கிடச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு தடவை 2 தடவை பண்ணும்போது ஷேப் வராது. அதுக்கப்புறம் நம்ம 3வது மடிக்கும் போதெல்லாம் கரெக்டாக நமக்கு அந்த ஒரு ஷேப் வந்துடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டோன்னா நமக்கு அந்த ஒரு மோமோஸ் ஷேப் கிடச்சிடும். கடைசியாக எல்லாத்தையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மோமோஸ் ஷேப் நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அந்த மோமோஸ் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்ல ஷேப்பாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் ஒவ்வொரு மோமோஸையும் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம்.
இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மோமோஸை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட மோமோஸ் எல்லாம் சூப்பராக ரெடியாகி சுட சுட வந்துருச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு பெர்னாஸ் கிச்சன். பாய்.